إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. மஹரம் அஜ்னபி பற்றிய ஒரு கேள்வி தொடுக்கப்படுகின்றது. எவ்வாறு கேள்வி தொடுக்கப்படுகின்றது என்றால், திருமணம் முடித்து கணவனுடன் வாழ்கின்ற ஒரு பெண் அந்த கணவன் மரணித்த நிலையில் மற்றொரு திருமணம் செய்கின்றார். முதல் கணவன் மூலம் ஒரு ஆண் பிள்ளை அந்த பெண்ணுக்கு இருக்கின்றது. இரண்டாம் திருமணம் செய்து புதிய கணவனின் வீட்டிலே அந்த கணவனின் தாய் தந்தையருடன் இந்த பெண் வசித்து வருகின்றார். இந்த நிலையில் தனது முன்னைநாள் கணவனின் மகனான அந்த பிள்ளைக்கு தற்போதைய கணவனின் தாயார் மஹரமானவரா அல்லது அஜ்னபியா என்ற கேள்வி தொடுக்கப்படுகின்றது. மஹரம் என்ற திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட பட்டியல் மிக தெளிவாக அல் குர்ஆனிலே கூறப்பட்டுள்ளது. அதற்கு அவசியமான விளக்கம் சுன்னாவிலும் காணப்படுகின்றது. மஹரம் என்ற திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் பட்டியலிலே தனது தாயின் புதிய கணவரின் தாயார் இருக்கின்றாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதே தெளிவான பதிலாகும். எனவே ஒரு குடும்ப பெண் கணவனை இழந்த நிலையிலே புதிய திருமணம் செய்து புதிய கணவரின் தாய் தந்தையுடன் வசிக்கின்ற நிலையில் முன்னைய கணவர் மூலம் பிறந்த ஆண் பிள்ளைக்கு புதிய கணவரின் தாயார் மஹ்ரமா என்று கேட்டால் இல்லை என்பது பதிலாகும். இவர்கள் ஒரே வீட்டில் வசிக்கின்றார்கள் என்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. மஹரம் அல்லாதவர்கள் இஸ்லாமிய முறைகளை பேணி ஒரு வீட்டில் வசிக்கின்றார்கள் என்றால் அதில் எந்த குற்றமும் கிடையாது. அதற்கும் மஹரம் அல்லது மஹரம் அல்லாதவர்கள் என்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. நபியின் காலத்திலே ஃபாத்திமா பின் கைஸ் என்ற பெண் ரலியல்லாஹு அன்ஹா தலாக் சொல்லப்பட்ட நிலையில் தங்குவதற்கு இடமில்லாத நிலையிலே எங்கே இத்தா இருப்பது என்ற நிலைமை ஏற்பட்ட போது உமது சிறிய தந்தையின் மகன் இப்னு உம்மி மக்தூம் என்ற நபித்தோழர் கண் பார்வையற்றவர், மஹரம் அல்லாத அவருடைய வீட்டில் இத்தா இருப்பீராக என நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். காரணத்தையும் தெளிவுபடுத்துகின்றார்கள். பார்வையற்ற அவரால் உமது ஆடைகள் சற்று விலகினாலும் அல்லது ஓய்வு நேரங்களிலே சாதாரண உடையிலே இருந்தாலும் அவரால் உம்மை பார்க்க முடியாது என்ற விளக்கத்தை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். எனவே தாயின் தந்தை இறந்த நிலையிலே தாய் வேறு திருமணம் முடித்து புதிய கணவரின் தாயார் இந்த ஆண் பிள்ளைக்கு மஹரமா என்று கேட்டால் இல்லை என்பது பதிலாகும். அதே நேரத்தில் தாயை தவிர வேறு உறவு இல்லாத நிலையிலே தாயுடன் வசிக்கின்ற நிலையில் தாயின் புதிய கணவரின் தாயாரும் இருக்கின்ற வீட்டிலே ஒரு ஆண்மகன் வசிக்கலாமா என்றால் இஸ்லாமிய வரையறைகளை பேணி அவ்வாறு வசிப்பதில் எந்த தவறும் கிடையாது. இஸ்லாம் அதனை தடை செய்வதில்லை என்பதே இஸ்லாமிய குர்ஆன் சுன்னாவின் வழிகாட்டல் ஆகும்.